சார் வணக்கம். என்னடா ஓட்டவா நாராயணா குளிக்கிறியா இல்லையா? சிவகராட்சி மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சுக்கிறா. தேசிய அரசியல் தேசமே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா மக்களவை தேர்தல். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ரொம்ப பரபரப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தோம் தமிழகத்துல நேத்து சீமான் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய அளவுல பேச பொருளா மாறி இருக்கு. இவருக்கு இதான் வேலை. தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா உருவெடுக்க அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அணிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய். நான் தந்தி டிவியில் இருந்தபோது அன்னை இதே மாதிரி சொன்னார். என்னோட டிபேட்ல இன்னைக்கு இருக்கு, லைவ்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்கை வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை கழிச்சிட்டு கம்யூனிஸ்ட் வந்து எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? எங்கள் கட்சியினுடைய வாக்குகளை சேர்த்தா உங்களை விட அதிகம் தான் உங்களுக்கும். இடதுசாரி கட்சிகள் 2 கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை சேர்த்தா கட்டாயம் நாம் தமிழரை விட அவங்களுக்கு அதிகமாக தான் கிடைச்சிருக்கு. என்னத்தையாவது பேசி ஏமாத்தி திரியறதானே. யார் கேள்வி கேட்க போறதுன்ட்டு இப்படி ஒருத்தன் கிளம்பி வருவேன்னு அவங்க நினைக்கல. இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய். இண்டிவிஜுவலான என்ன அர்த்தம்? பாஜக தனித்தும் நாம் தமிழர் தனித்தும் அப்படிதானே அர்த்தம்? அப்படிதானே இருக்க முடியும். பாஜக தான் தனித்து போட்டியிடவே இல்லையே. அப்போ இண்டிவிஜுவலான என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப 22 தொகுதியும் 40 தொகுதி அப்படி கணக்கு வச்சுக்கிடுமா? அப்ப பாஜக தாமரை சின்னத்துல போட்டியிட 22 தொகுதி. அந்த 22 தொகுதியிலையும் மற்ற கட்சிகளுடைய ஓட்டு இருக்கு. பாமகவுடைய ஓட்டு இருக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓட்டு இருக்கு, திரு ஓபிஎஸ் உடைய ஓட்டு இருக்கு, ஏசி சண்முகத்தோட ஓட்டு இருக்கு, ஜான் பாண்டியனோட ஓட்டு இருக்கு, பாரிவேந்தருடைய ஓட்டு இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதான் நீங்க முன்னாடி சொல்லி தப்பிச்சிருவீங்களா? அப்புறம் என்ன இருக்கு? சரி அண்ணன் பிர்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. இதுல வீரமும் கிடையாது, விவேகம் கிடையாது. இதுல இது ஒரு சாதுரியம் இருக்குன்னு சொல்லிக்கலாம். நீங்க அது ஒரு டெக்னிக்கலா சொல்லிட்டு போயிட்டாரு அண்ணன் சொல்லிக்கலாம். அகில இந்திய பாஜகவுக்கே கொடுத்துடலாம். என்ன பட்டு அகில இந்தியாவோட பாஜக என்னோட ஒரு ஓட்டு தமிழ்நாட்டோட கூட வாங்கிருச்சுன்னா நான் கழிச்சு போறேன்னு சொல்லலாம். ஏன் அகில இந்திய பாஜக தனித்து போட்டிடல, காங்கிரஸ் தனித்து போட்டிடல, திமுக தனித்து போட்டிடல, அதிமுக தனித்து போட்டிடல. அப்ப என்ன சவால் இது? கேவலத வெறியாயிர போறேன். ஆழம், இந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரியாம இதை கண்டிப்பா சீமான் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டாரு. என்ன ஒரு கோபமா இருந்திருந்தாலும் ஒருவேளை இது எதிர்மறையான விளைவுகளை அவருடைய கட்சிக்குள்ள அவருக்கு ஏற்படுத்தும்னு அவர் யோசிக்கலையா? சார், அவர் எவ்வளவு டெக்னிக்கலா யூஸ் பண்ணிருக்காருன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்கன்ற. நான் இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சு அவர் சாதுரியமாக தன்னுடைய அவருக்கு நல்ல படிப்பு உண்டு, நல்ல புலமை உண்டு, வார்த்தைகள்ல வீரியம் உண்டு. அது அத்தனையுமே அவருடைய பலம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அழகா போடுறாரு. அவரை பாஜக கூட்டணி என்னோட கூட வாங்கிடட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். புரியுங்களா? பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் என்னோட கூட வாங்கிட்டு நான் கலைச்சிட சொல்லியிருக்கணும். ஒன்று இல்லை, பாஜக போட்டிடுற 22 இடங்கள்ல என்னோட கூட வாங்கிட்டு நான் கலைச்சிடன்னு சொல்லியிருக்கணும். இல்லை, பாஜக போட்டிடுற 22 இடங்கள், நாங்கள் போட்டிடுற 39 இடங்கள் ரெண்டும் இணையா இருக்குதா கூட இருக்கா பாப்பா நான் கலைச்சிடன்னு சொல்லியிருக்கணும். ஒண்ணுமே சொல்லாம பாஜக இண்டிவிஜுவலா வாங்கி எங்களோட கூட வாங்க கலைச்சிட. இண்டிவிஜுவலா எப்படி கணக்கு பண்ணுவீங்க நீங்க? என்ன சொல்றேன்னா, நீ யாரு நான் யாரு? ஒரு தாய்ப்புள்ள ஊருக்குள்ள நீ நான் சண்டை போட்டான் பாக்குறவன் என்ன அதிகமா நினைக்க மாட்டான். என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா பழகிட்டு என்ன அப்படி? பாஜக அலுவலகத்தை திமுக முற்றுகையிட வந்துச்சு. திரு KKS உட்பட பல தலைவர்கள் முற்றுகையிட வந்தாங்க. அப்பயே பாஜக எதிர்கொண்டு நின்றுச்சு. அவங்க பூரா அடித்தடியா நடந்து அவங்க கட்சி அலுவலகத்தில் நின்னாங்க. ஸோ அவங்க நிப்பாங்க ஒன்று பிரச்சனை. இப்போ கூட திரு செல்வ பிறந்தை நாங்கள் முற்றுகையிட போறோம் போது திரு அண்ணாமலை எத்தனை பேர் வர்றீங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ அவங்க அதே மாதிரி கைது செய்யப்படுவோங்கிற ஒரு எச்சரிக்கை திரு இவங்க வாரசு பார்கள் கொடுக்கும்போது நான் 6 மணி வரைக்கும் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், நீங்கள் எப்பனாலும் கைது பண்ணலாம் திரு அண்ணாமலை சொன்னார். ஸோ பாஜக ஓட போறது இல்லை. ஆனால் அந்த சவாலில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ல. அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோறு தின்னு பொழைச்சுக்குவான்.
நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்து. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போட்டி சவால் தான். அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், ப்ரொஃபசர் சீனிவாசன், இந்த மாதிரி ஒரு 10 பெருந்தலைகள் வச்சுக்கோங்கப்பா. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அறவேக்காடு. நீங்க எல்லாம் பெரிய இடமாடா? அந்த 10 பெருந்தலைகள் எங்களுடைய 39 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்கப்பா. நீங்க உங்களோட கூட ஒரு ஓட்டு வாங்கினா நான் கலைச்சிடறேன். ஏதாவது ஒன்று கிளாரிட்டியோட வைங்க. நீங்க விதிகளும் நிபந்தனைகளுமே நீங்க ஒரு நல்ல ஓட்டையா வச்சுக்கிட்டு பாத்தீங்களா நான் சொன்னதுன்னா அப்படின்னா கணக்கு வரும்.